உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நேற்று பெரம்பூர், கொளத்தூர், அடுத்து வில்லிவாக்கம், அடுத்து அண்ணா நகரில் பிரச்சாரம் கிடையாது. சென்னை அண்ணா நகரில் பிரச்சாரம் கிடையாது. இந்த 4 இடங்கள், 3 இடங்களுக்கான அனுமதி, 2 இடங்கள் பிரச்சாரம் பண்ணார் விஜய். அதன் பிறகு வில்லிவாக்கம் போகல. வில்லிவாக்கத்தில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அந்த மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க சென்னையில். விஜய்க்கான வரவேற்பு நேற்று எப்படி இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது? விஜய் பிரச்சாரம் பண்ணாமல் ஓடிட்டார், பயந்து பின்வாங்கிட்டார், அந்தர்பல்டி அடிச்சிட்டாரு, அவருக்கு பயம் வந்துருச்சு. அந்த பிரச்சார வேனை திருப்பி எங்கேருந்து, கொளத்தூர்லேருந்து திருப்பி வடபழனி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாருன்னு சோஷியல் மீடியாவில் வழக்கம் போல் ஒரு கும்பல். ஆதவர்ஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு, போதிய காவலர்கள் இல்லை. ஒரு உச்ச நடிகர், தமிழகத்தில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு தலைவர், அவருக்கு சென்னை மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு பகுதியில், அதுவும் வட சென்னை மாதிரி, அதுவும் பெரம்பூர் மாதிரியான ஒரு ஏரியாவில் இவ்வளோ பாதுகாப்பு தான் நீங்கள் கொடுப்பீங்களா? நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போ கரூர் இன்சிடெண்ட் நடக்காமல் இருந்திருந்தால் எங்கள் தலைவர் 38 இடங்களை பேசி முடிச்சிருப்பார், அந்த மக்களை சந்திக்கிற பயணம். அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு யார் காரணம்? விஜய் அப்படின்ற ஒரு நபர் வெளியே வந்தது தான். விஜய் என்ற ஒரு நபர் களத்துக்குள் வந்தது தான். விஜய் என்ற நபர் அரசியல் களத்துக்கு கொண்டு ஸ்ட்ராங்கா பேசுறதுனால தான் இந்த அளவுக்கு கடுப்பு, இந்த அளவுக்கு வன்மம். இதை ஏதாவது ஒரு விதத்தில் காட்டியாகணும். வெளியே வரக்கூடாது, விஜய் பேசக்கூடாது. இதுதாங்க ஒட்டுமொத்தமாக இதை மக்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. ஏன்னா வில்லிவாக்கம் அவர் தொகுதியில் தான் போயிட்டு விஜய் பேசுறதா இருந்தது. என்னதாங்க அங்கே பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று. அதாவது நான் கூட நினச்சேன், நான் திரும்ப சொல்கிறது தான், சென்னைக்கு அந்த பக்கம் புது ஊருங்களில் ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் எப்போவுமே. திரும்ப யாராக இருந்தாலும், எந்த நடிகராக இருந்தாலும், சாதாரண ஒரு நடிகர் வந்தால் கூட ஊர் பக்கம் இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு, கீழ் ஊற்றுறதுக்குலாம் வருவாங்க பாருங்கள். இந்த பாட்டு கச்சேரிலாம் அப்போ வருவாங்க. அப்போலாம் கட்டுக்கடங்காத கூட்டம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ். இப்போ சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல் எல்லாம் வந்தாச்சு. நீங்கள் இன்னும் கேட்டால் நடிகர், திரை நட்சத்திரங்களுடைய பிம்பம் கொஞ்சம் மாறினது எங்கே அப்படின்னா, எப்பா இவங்க யதார்த்தமானவர்ப்பா, இவர் இல்லைப்பா, இவர் கொஞ்சம் மாறின ஆள், இவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்னு எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா, வீடியோவில் உட்காந்து அவங்க நேரடியாக பேட்டி கொடுக்க ஆரம்பித்த பிறகு தான். அதுக்கு முன்னே பிரிண்டில் தான் பார்த்துருப்பாங்க. பிரிண்டில் ஒரு பிம்பம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பேட்டி எழுதத்தை வச்சு நாங்கள் படிக்கிற இடத்துலலாம் சினிமா பேட்டிகள்லாம் அப்படி தான் படிப்போம். வார பத்திரிகைகள், மாத பத்திரிகையில் வந்த பிறகு இவங்க இப்படி தான்பான்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியா வேறு விதமாக மாறிச்சு சோஷியல் மீடியாவில். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்களே போஸ்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி விஞ்ஞானம் அந்த அளவுக்கு, மீடியா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் இன்னும் கூட நகரம் சார்ந்த, கிராமம் சார்ந்த மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் திரை நட்சத்திரம் வர, சாதாரண ஒரு திரை நட்சத்திரம் வராருன்னா கூட கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். இப்போ இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அப்போ விஜய் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் போகும்போது என்ன ஆகும்? அதுதான் நம்ம பார்த்தோம். அதுதான் திரும்ப தலைப்பாடாக அடிச்சிருந்தது. அதுதான் அவங்களே அதுதான் சொன்னாங்க. வண்டியை எடுத்துன்னு போய் அங்கே போகாதீங்க, சக்கரத்துக்கிட்ட போகாதீங்க, வண்டியை 2 வீலர் எடுத்துன்னு போய் கீழே உரசாதீங்க, முன்னாடி போய் செல்ஃபி எடுக்காதீங்க, ரீல்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு. சென்னை மாதிரியான பெருநகரம், அதுவும் சென்னை இங்கெல்லாம் படப்பிடிப்பெல்லாம் பார்த்து இவங்களாம் அங்கங்கே ரோட்டில் வச்சு படப்பிடிப்பு நடத்துது. ஸ்டுடியோக்களே இங்கே இருக்குது. உன்னை கேட்டால் நம்ம பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, எதிர வீட்டில் தெரிஞ்சவங்களாம் சினிமாக்காரங்களாக இருப்பாங்க பெரும்பாலும். இப்படி ஏன்னா சினிமா இங்கே நான் சொல்கிறேன் மறுபடியும், ரோட்டில் ஒரு திரைப்பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கோம். மக்கள் அவங்க பாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக மொத்தமாக பார்க்காமலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அப்படி தான் நான் விஜயை நினச்சேன். நான் ஆனால் இந்த பெரம்பூர்லேருந்து கொளத்தூருக்கு போகிறதுக்கான கிலோமீட்டர் தெரியுங்களா? 4.5 கிலோமீட்டர். இந்த 4.5 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு அவருக்கு 2.25 மணி நேரம் ஆச்சு. இங்கே பெரம்பூர் டு கொளத்தூர் பக்கத்து தொகுதி.
பெரம்பூரில் இவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, கொளத்தூரில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. வேட்புமனு இவர் தாக்கல் பண்ணும்போது வந்து அந்த மக்கள், அந்த மீடியா, அந்த கூட்டம், சரி பெரம்பூரில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு கிளம்புறப்போ அந்த வண்டி நகருது, விடவே இல்லை. நகருது 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 நகருது. வீட்டு மாடியிலேருந்து பேச பார்க்குறவங்க, தெருவிலேருந்து பார்க்குறவங்க, வழியில் வந்து நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேஸ், திங்கட்கிழமை அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறது, பரபரப்பாக இருக்கிறது. சென்னையில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓடுறாங்க, ஏன் ஓடுறாங்க எதுவுமே தெரியாதுங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவங்களாம் இதெல்லாம் நின்று நேரம் இல்லை பார்க்குறதுக்கெலாம். ஆனால் லீவு போட்டு வந்தவங்க, பர்மிஷன் கேட்டு வந்தவங்க, அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்க, அண்ணா இருக்குண்ணே தளபதி விஜயை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவங்க, அப்படி ஒரு கூட்டம். அந்த வேன் வந்து இப்படி நகருது. விஜய்க்கான பாதுகாவலர்கள், பவுன்சர்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. போதிய காவலர்கள் இல்லை அப்படின்னு தாவேகா தரப்பில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, ஒரு வரும்பொழுது அந்த போக்குவரத்தை மாற்றம் செய்து சில இடங்களில் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி இந்த கயிறெல்லாம் பிடிச்சி கூட்டத்தை விலக்கி அந்த வாகனம் போகிறதுக்கு, நீங்கள் பெரம்பூர்லேருந்து குளத்தூருக்கு போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வடசென்னை அந்த பகுதி, மூலக்கொத்தம், எம்கேவி நகர், இதெல்லாம் இந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோடு தாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தெருக்கள். இங்கே பெரிய ரோடு அப்படின்ட்டு அகலமான தெரு எங்கேயோ ஒரு இடத்துல தான் வரும். வந்து புறநகர் பகுதியில் தான் அப்படி இருக்குது. இதை மீறி போகும்போது அதை சில ஒன்மையெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கணும், சில போக்குவரத்து மாற்றம்லாம் செஞ்சுருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே செய்யலை. நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா போதிய காவலர்களே இருக்க மாட்டாங்க. வந்து அவ்வளோதாங்க, எங்களுக்கு அவ்வளோதாங்க பண்ண முடியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அவங்க அதை செய்ய போகிறாங்க. அதெல்லாம் மீறி மக்களுக்கு பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆர்வத்தில் வராங்க, ஆர்வ கோளாறுகள் வராங்க, உண்மையிலே ஒரு அன்பு நாள் வராங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல, அதனுடைய பாதிப்பு தெரியல. பார்க்கும் போதெல்லாம் பயமாக இருந்தது. வந்து ஒரு பக்கம் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன தள்ளு முள்ளு பகலில் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை வந்து ஒரு சின்ன ஒரு நெரிசல், ஏதாவது ஒரு அசம்பாவிதம். விஜய்க்கே பார்த்தீங்கன்னா முகம் ஒரு மாதிரி, நீங்கள் வில்லிவாக்கத்தெல்லாம் வந்து பேசும்பொழுது அவர் சரியாகவே பேசலை. நான் கூட அதை போன வீடியோவில் பேசியிருந்தேன். என்னங்க வந்து ஒரு முதல்வர் தொகுதியில் வந்து பேசுகிறாரு, காட்டமாக ஸ்ட்ராங்காக அடித்து பேச வேண்டியதானா, அவருக்கு உள்ளுக்குள் அந்த ஒரு உண்மையிலே அந்த பயம், தாராளமாக பயம்னு கூட சொல்லாங்க. வந்து ஒரு கரூர் இன்சிடெண்ட் வந்து அவங்களாம் நேரடியாக பார்த்தவர், இந்த களத்தில் இருந்தவங்க. எப்படி இருக்கும் வந்து, எப்போ ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் ஒரு பைக்கிலேயே ஒரு ஆட்டோவில் ஏறினீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். அதை கிடக்கிறதுக்கு 2.25 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா, அப்போ என்ன ஒரு பயம் இருக்கும். வந்து மக்கள் பற்றிய பயம். வந்து அதே சமயத்தில் விஜய்க்கும் பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் வேணும். வந்து கண்டிப்பாக வேணும். தேர்தல் நெருங்க 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 வந்து அரசியல் சூடு வேற மாதிரியா பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல், திடீர்னு என்னவெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கேன்ல, திடீர்னு ஒரு 10 கடையில் பூந்து டமால் டிமில்னு ஒரு இதுவாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும். வந்து ஒட்டு மொத்தமாக அதப்பா இந்த விஜய் வந்தாருப்பா, இந்த விஜய் தான் உள்ள ஆளை இறக்கி இது பண்ண மாதிரி வந்து விஜய் வந்தாருப்பா, இந்த மாதிரி கடவுளில் பூந்து அடிச்சிட்டானுங்கப்பா, பாத்தியாப்பா அவர் வேனில் உட்காந்து சிரிக்கிறாரு, வேனில் உட்காந்து கையாட்டுறாரு அப்படின்னு நகருங்க 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 நகருங்கன்னு எவ்வளோ தூரம் தான் சொல்ல முடியும். வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வந்து இது எப்படி 234 தொகுதி எப்படி சாத்தியப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே வேளையில் தாவேகா தரப்பில் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா இவர்கள்லாம் சொல்கிற காரணம் என்னென்னா, திட்டமிட்டு விஜய்க்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை, அவரை அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அது நல்லது கிடையாது. அது பொதுமக்களுக்காகட்டும், எங்கள் தலைவருக்காகட்டும், அது அந்த பாதுகாப்பு குறையின்மை பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மாறும். அதை கருத்தில் வச்சு தான் விஜய் நிறுத்திட்டார் வேணாம் அப்படின்னு. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது, 23 நாள் இருக்குது, பிரச்சாரத்துக்கு 20 நாள் தான் இருக்குது, 20 நாள் 19 நாள் தான் இருக்குது, 21ஆம் தேதியோட முடிச்சிடணும். அப்படி 234 தொகுதி சாத்தியமா அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பிச்சது, சென்னையிலேருந்து ஆரம்பிச்சதுக்கு என்னப்பா ஒரு 4 இடம், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகரில் அப்படி போகிற சொல்ல அங்கே இருக்கிற மக்களை பார்த்துட்டு கையை எட்டு போகணும். அங்கே வந்து எந்த ஒரு ஸ்பீச்சும் கிடையாது. ரெண்டுத்துக்கே தாங்கலை அப்படின்னா என்ன இது? வந்து மறுபடியும் அந்த மனசு வந்துருக்குல்ல, ஏயா மறுபடியும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடப்போகுது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது, நாம் வந்து களத்தில் இறங்கி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க பிள்ளையார் சொல்லியா,
இந்த முதல் கோணலை வந்து முற்றும் கோணலாக மாற்றிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயம் வில்லிவாக்கத்தில் விஜய் பேசும்போது அவர் கண்ணில் தெரிந்தார். அந்த பயத்தை தாண்டி மிகப்பெரிய அக்கறைன்னு கூட சொல்கிறான். நிறுத்துங்க பிரச்சாரத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னது. இந்த கூட்டம் தாங்க, இப்படி வர கூட்டம் தான் எல்லா கட்சியினர்களுக்கும் ஒரு பெரிய காண்டாயிருக்கு. திரும்ப அவங்க சொல்லலாம், இது ஓட்டா மாறுமா மாறாதா, சும்மா பார்க்க நடிகனை பார்க்கறதுக்கு அப்படி தாங்க கூட்டம் வரும், அது எங்கேயாவது இடத்துல வந்தால் ரைட்டுங்க. எல்லா இடத்துல போகிற இடம் பூரா வந்தா, பெருநகரம், நகரம், டவுனு, கிராமம், பஞ்சாயத்து, சிற்றூர், பின்தங்கிய பகுதி, எல்லா இடத்துலையும் இப்படி வந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் விஜய்க்கான ஒரு பலமும் பலவீனமாக மாறுகிறது. பலவீனம் எப்படின்னா, இதை கரெக்டாக இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம், இந்த கூட்டத்தை கரெக்டாக வழி நடத்தலாம். ஏன்னா விஜய் அந்த டிவிக்கு கட்சியில் இருக்கிற தொண்டர் படையே இருக்கிறாங்க, அவங்களும் என்ன பண்ண முடியும்? ஏன்னா பொதுமக்கள் நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட பயப்படுவான். நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது கையை வச்சுன்னா திருப்பி தகராறாக மாறிடும், அது பெரிய பிரச்சனையாகிடும். பொதுமக்களை அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனையாக வந்துடும். பவுன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்து அவருக்கான பாதுகாப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விஜயை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து திடீர்னு கண்ணாடியை உடச்சி ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுக்கிறான், இது பண்ணுறான், ஒன்றுமே முடியல. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் 234 தொகுதியை விஜய் சரியாக பிரச்சாரம் செய்ய முடியுமா? அதற்கான சாத்தியம் இருக்கா? அதற்கான அனுமதி கிடைக்குமா? அதற்கான பாதுகாப்பை தேர்தல் ஆணையம் உறுதி செய்யுமா? இல்லது மறைந்த முதல்வர், முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு பகுதிக்கு போயிட்டு ஒரு 10 வேட்பாளர்களை நிற்க வச்சு 10 பேர் பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்திட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது கூட அந்த சமயத்தில் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்க. இவங்க போய் மக்களை பார்க்க மாட்டேன்றாங்க. ஒரு 3-4 எலெக்ஷன் அப்புறம் இப்படி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை பார்க்க மாட்டேன்றாங்க. 2016 நினைக்கிறேன். இவங்க இது மாதிரி மொத்தமாக நிற்க வச்சு, ஆடு மாடு மாதிரி பேர் நிற்க வச்சு அவங்க பேரை சொல்லி ஓட்டு கேட்டு போகிறாங்க. ஹெலிகாப்டரில் வராங்க. ஹெலிகாப்டரில் எல்லாரும் அண்ணாந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள்லாம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிலில் வாட்டுறாங்க. இவங்களை துன்புறுத்துறாங்க. அவங்க ஒரு முடிசூடா ராணி மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் விமர்சனம் வச்சாங்க. ஆனால் அவங்கள ஜெயிக்கும் வச்சாங்க. சரி, நம்ம இதுக்குள்ளே போக வேணாம். இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு வருமா? 234 தொகுதியை வெறும் 19 நாட்கள், இல்லை 2 தொகுதி பண்ணவர் 232 தொகுதியை 19 நாட்களில் பிரச்சாரம் செய்ய முடியுமானா சாத்தியம் கிடையாது அப்படின்னு பல பேருடைய கருத்து. முடியாது சாமி, நீங்கள் சாதாரண ஒரு தலைவராக இருந்தால் பண்ணிட்டு போயிடலாம். விஜய் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் வாய்ப்பே இல்லை ராஜா. இதுதான் எல்லாருக்கும் செம்ம காண்டாகி போச்சு, செம்ம இதுவாகி போச்சு. சரி, இப்போ விஜய் அவர் பின்வாங்கலை, பயந்து ஓடலை, அந்தர்பல்ட்டி அடிக்கலை, இதெல்லாம் காரணம் கிடையாது. அவர் வேணாம், மறுபடியும் ஒரு பிரச்சனை உருவானா, மறுபடியும் எலெக்ஷன் நேரத்தில் இது வேணாம். என்னை பார்க்கறதுக்கு அன்புனால வந்திருக்காங்க, அங்கே ஒரு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது. நம்ம பிரச்சாரத்தை வீடியோ மூலமாக கூட பண்ணிக்கலாம் நம்ம ஆனால் இது வேணான்னு சொல்லிட்டு அவர் நிறுத்திட்டு அந்த வாகனத்தை எடுத்து போயிட்டார். அதுதான் உண்மை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய்க்கான அந்த மாஸ் இருக்கு இல்லைங்களா, அது இந்த கூட்டத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கணும். அந்த மாஸ் எல்லளவும் குறையல. அப்புறம் இன்னொரு விமர்சனம் இருந்தது, இதுவாக செய்தால் வில்லிவாக்கத்தில் போய் அவர் உண்மையிலே ஒரு பதட்டத்தில் தான் பேசியிருக்காரு. அந்த வேட்பாளர் பேரை மாற்றி சொல்லிட்டார். அதை எடுத்து போட்டு வேட்பாளர் பேர் தெரியல பாருங்க, வேட்பாளர் பேரை மாற்றி சொல்லிட்டாரு. வேட்பாளர் இவர் என்னங்க தலைவர், இவர் என்னங்க கட்சி நடத்த போறாரு, இவர் என்னங்க தமிழகத்தை ஆள போறாரு அப்படின்னு. ரைட், ஓகே, என்ன காரணம் கிடைச்சா விஜய் மீது விமர்சனத்தை கக்கலாம், விஜய் மீது வன்மத்தை அடிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த 19 நாளில் விஜயோடைய அந்த மக்களை சந்திக்கிற பயணம், பிரச்சார பயணம், சுற்றுப்பயணம் என்ன மாதிரியான டிசைனில் இருக்கும் என்பதை தாவேகா தரப்பினர் தான் சொல்ல வேண்டும். விஜய் தான் அதற்கு ஒப்புதல் தர வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.